வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான இளநீர் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இளநீர் பாயசம் கேள்விப்பட்டிருக்கோம், இளநீரில் ரசம் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம், அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். கூடவே அதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் இளநீர் இனிப்பாக ஒரு சிலர் இளநீர் இருக்கும், ஒரு சில இளநீர் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது கூட போட்டு அரைச்சி வைக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் இப்போ நல்லா ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கூடாது, ரொம்ப பொருள் தெரிகிற மாதிரியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு எடுத்து போட்டு ஊற வச்சு எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். கரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக புளியை கரைச்சிட்டு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு கரைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இப்போ நல்லா தக்காளியை கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். எவ்வளோ நல்லா கரைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா தக்காளியை கரைச்சிட்டா ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைய வேக வச்சு நீங்கள் பருப்பு சேர்த்துக்க வேண்டியது தான். தேங்காவோட வழுக்கையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா வழுக்கையாக இருக்கணும், தேங்காவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். இப்போ வழுக்கை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க ரசப்பொடியை இது கூடவே சேர்த்து வச்சுக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்ல எடுத்து நல்லா தோலோடு தட்டி அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். பெருங்காயமும் மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்குமே கம்மியாக போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கனால அதிகமாகிடும். கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் போல் தான் தண்ணி ஊற்றணும், ஒரு 1/4 கிளாஸ். ஏன்னா அந்த அரைச்சது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். தண்ணி நம்ம இதுக்கு ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா இளநீரோட தண்ணி ஊற்ற போகிறதுல கெட்டியாக தான் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கணும். கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கொஞ்சம் போல் வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்க வேண்டியதான். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்க வேண்டியது தான். காரமெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு இந்த ரசத்துக்கு இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் போல் எடுத்து நல்லா தட்டிக்கலாம். அரிய தேவையில்ல, நல்லா கல்லில் வச்சு தட்டி போட்டிங்கன்னா இடிக்கல்லில் நல்லாயிருக்கும். இதுக்கு அப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். அந்த ரசத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ திக்காக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா தான் இளநீரோட தண்ணியெல்லாம் இந்த ரசத்தில் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். தண்ணி நார்மல் தண்ணி கிடையாது, இளநீர் தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஓரெல்லாம் கொதிக்கும். அப்போ தான் நம்ம அந்த தண்ணி எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். அந்த ஓரெல்லாம் அப்படியே லைட்டாக பபிள்ஸாக வரும், அப்போ தான் ஊற்றணும். இந்த அளவு ரசம் வைக்க நான் ஒரு இளநீரோட தண்ணி எடுத்திருக்கேன். அதை அப்படியே நல்லா எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா ஊற்றிட்டு ரொம்ப நேரம்லாம் இளநீர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது ரசம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தனால கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஓரெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே கொதிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியெல்லாம் போடுறது தான் போட்டுக்கலாம். நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் போல். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் இல்லை கறி கிரேவி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த ரசத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இளநீர் ரசம் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த ஓரெல்லாம் கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் லைக் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் பொண்ணான கையில் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.